சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன்? அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோடே பந்தியிருந்து சாப்பிட வேண்டியதாயிருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும். அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர். ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே. என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொண்டு போடும். நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்துக்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாயிருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாயிருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். காரியம் நடந்த போது 3ஆம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும். அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து நீ போய் அந்த அம்புகளை தேடிவா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டானிடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும். அப்பொழுது ஒன்றும் இல்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டானிடத்தில் சொன்னால்
நீர் போய்விடும். அப்பொழுது கர்த்தர் உம்மை போக சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடு நிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்துக் கொண்டிருந்தான். அமாவாசையான போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவர் அண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும் அவன் தீட்டுப்பட்டுதான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசை மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு, அங்கே நான் போக வேண்டும். எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிட போகிறார்கள். என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதற்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாயிருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளையாண்டான் ஓடும் போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பிற்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போன போது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டென போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமானிடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டானிடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகம் குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தஞ்செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோட போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான் என்பதே. ஆமீன்.